வெல்கம் பேக் டு துபாய் லைவ் யூடியூப் சேனல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா உமல் குயினில் ஒரு வாட்டர் தீம் பார்க் இருக்குது. உமல் குயின் எங்கே இருக்குன்னா இந்த எமிரேட்ஸில், யுஏஇ எமிரேட்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட். துபாய் இருக்கிற மாதிரி அது ஒரு உமல் குயின். ஓகே, நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 47 நிமிஷம் இருக்குது, 72 கிலோமீட்டர். ஓகே, அது ஒரு கடல் பக்கத்தில் இருக்குது, வேற ஒரு யூனியன் அது. ஸோ அங்கே போகிறோம். இன்னைக்கு வாட்டர் தீம் பார்க்கில் விளையாட போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. வந்துட்டு ஆல்ரெடி உமல் குயின் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு ஸ்லோவாக வந்தனால. இதுதான் என்ட்ரன்ஸ். சரி, அப்படியே போய் பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. இதுதான் டிக்கெட்டு காய். இதுதான் டிக்கெட்டு. ஆன்லைனில் எடுத்தால் 125 ரூபா, வெளியே எடுத்தால் இங்கே வந்து எடுத்தால் 150 ரூபா. சூடு. நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓஹோ, சரி, ஓகே. உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. இதுதான் எங்கள் உள்ள இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே உள்ளே வந்தோன்னே லாக்கர் ரூம்லாம் இருக்குது, காணிச்சு தரேன். இது ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் ரூம், அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் ரூமு, அப்புறம் எதாவது திங்ஸ் வாங்கினா வாங்கிக்கலாம். இங்கே இப்படி பேசணும், திங்ஸ் எல்லாம் வாங்கினா வாங்கிக்கலாம் இங்கேருந்து. இது லாக்கர் ரூம் பேக் சைடில் இருக்குது. இப்போ என் கேமரா திருப்பி பேசுனா கேட்கவே மாட்டேங்குது, அதனால தான் இப்படி பேசுகிறேன். சேஞ்சிங் ரூமில் லாக்கர் ரூமில் ஒரு சின்ன பேக் வைக்கிறதுக்கு 45 dirhams கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பேக்கில் 2 பேர் வச்சுக்கலாம். 2 பேக் வைக்கலாம். சின்ன பேக்கில் சின்ன பேக்கு 2 பேக் வச்சுக்கலாம். அப்போ உனக்கு ஃபுட்டு கொஞ்சம் கூடுதல் தான். ஆக்சுவலாக லாக்கர் ரூம்லாம் வைக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எனிவே இங்கே லாக்கர் ரூம் வச்சுருக்காங்க. மங்கி இருக்காங்க. எங்கே இருக்குது? இந்த ஒரு மங்கி இருக்குது. கை உள்ள போடாத. Do not touch. நார்மல் மங்கி 2 எண்ணெய் பிடிச்சி போட்டிருக்காங்க. போயிடுச்சு, வெக்கம் வந்துடுச்சு. அதுக்கு இன்னும் 2-3 அனிமல்லாம் இருக்குது. ரொம்ப அந்த காட்டு பறவை அதெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு. இதான் இடம், அங்கே உள்ள இடம். காட்டு பறவையெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டு அது ஒரு அனிமலாம். என்ன சொல்கிறேன், வாயில் தான் வந்துட போகுது. வந்து இது பூலு. ஓகே, தண்ணியில் போய் கிடக்க வேண்டியதான். இனி சூடு வெளியே. அதுக்கு தான் கூடு. ஆமாம் 2 இது ஒரு 3 ஸ்லைடு மட்டும்தான் இருக்குது. ஒரு பூலு 2-3 ஸ்லைடு. அதுக்கு காசு அடிக்கிட்டு இருக்கானுங்க. தண்ணி எவ்வளோ கூலாக இருக்குன்னு பார்க்கிட்டு போயிட்டு. இதுதான் கூல். எப்படி உண்டு? நல்லா இருக்கா? No, I am expecting more, but இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு சாதனங்கள் இல்லையா? சும்மா இருந்து 2-3 ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் மற்ற அட்லாண்டிஸ் நல்லா இருந்துச்சு. அது 300 dirhams. இது 125 dirhams சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் வாங்கினா 150 ரூபா. சேர் இருக்குது. சேரில் பேக் எதில் வச்சுக்கலாமா? டிஷர்ட் வைக்க மறந்துட்டேன். டிஷர்ட் வச்சுட்டு வந்துட்டோம். பலூன் எடுத்துட்டு வரான் போயிட்டு. எடுக்கணும் வெளியடிக்கணும்.
എന്നെ അങ്ങോട്ട് കൊണ്ടുപോകും. നല്ല ചൂട് നല്ല ചൂട് ഞാൻ കാല് പിടിക്കുന്നത്. ചൂട് എങ്ങനെ കിടക്കുന്നത് അതാണ് തള്ളയിൽ തണ്ണി വിട്ടിരുന്നത്. അത് ഓക്കെ, എന്നെ അങ്ങോട്ട് കൊണ്ടുപോകും, ഞാൻ തണ്ണി കിടന്നവ. சரி மூங்கி எடுக்கலாம். மூங்கி தள்ளி வா. பகல் கரையிலையா முங்க முடியும்? ஆமாம். 1 2 நீ முங்குனியா? தண்ணி உப்பு குச்சி கிடக்கு இல்ல, நல்ல தண்ணியே கிடையாது. என்ன சூடு இல்ல, சூடு செருப்பு போட்டு யூஸ் பண்ண முடியாது இல்ல, நல்ல சூடுங்க. காலு செருப்பு இல்லாம நடக்கவே முடியாதப்பா, எவ்வளவு சூடா இருக்கு. வெயில் கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி அடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மேலே இருந்தாலே ஷூட்டுக்கு அப்படி அப்படி வந்து இதில் இருக்க ஷவரை பிடிச்சி ஒரு அமுக்கு இல்லை. ஷூட்டு குளிக்கியா? அங்கங்கே ஷவர் இருக்குது. அப்புறம் இந்த இது போகிறோம் இப்போ. வா, இதான் மேலே போகிற வழி. மேலே இப்படி தான் போகணும். 4 தான் இருக்குது. இது ஒன்று, அந்த சறுக்கிறது ஒன்று, ஆனால் அந்த சைடு ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 தான். ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை. மேலே போயிட்டு ஜம்ப் பண்ணிட்டு வர வேண்டியதான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் வர கூப்பிட்டு வந்துருக்குறா. நமக்கு அந்த சைட்லேயே போகிறது இல்லை இல்லையா? தனியாக சுற்றிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து கிட்ஸ் பூலில் இருக்காங்க. சூடப்பா, 41 45 டிகிரி இருக்கு இப்போ, நல்ல சூடு. சுற்றி கடல், சுற்றி கடல். அதுக்கு பக்கத்தில் கட்டி வச்சுருக்கான். இதில் போவோம் ஃபஸ்ட்டு. ஒரு இந்த மாதிரி பைப்புக்குள்ளே போகிறது. ஓகே, ஃபஸ்ட்டு நீ போயிரு. ஓகே, உட்காந்துக்க. போ, இரு, இதில் போ. எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. கையை 2 இப்படி வச்சுக்க. அப்படி வைக்கக்கூடாதுன்னு போட்டுருக்கேன். அப்படி தான் வைக்கணும். ஃபாலோ த ஸ்லைடிங் பொசிஷன் இல்லை. இரு, பிடிச்சிக்க ஃபஸ்ட்டு. 2 எடுக்க வரலாம். போடு போடு. இது கையில் கொண்டு போ, நான் கொண்டு வரேன். நீ வைக்க. போட்டு போடு. போ, பிடிச்சி. எப்படி? இரு, நான் போனாதான் நீ வருவே. Can we take the slipper in the hand? ஓகே ஓகே, இந்த டைம் நான் தான் போகிறேன். நீ ஸ்லிப்பர் எடுத்துருவியா? நான் வச்சுரு. நல்லா வச்சுக்கலாம். உள்ள போகிறதில்ல. சூடா, நல்ல சூடப்பா. One, 2, 3. தெரிய மாட்டேங்க. ஒரு வழியாக வந்துட்டு அடுத்தால காணலை. இதில் தான் வரா. எங்கன்னு கையெடுத்தோ? நீ கையெடுத்தீங்க, கையெல்லாம் இடிக்கோடா. வெடியும் தான். இதுதான் பள்ளம்.
ஐயோ இதில் இருந்துட்டு தண்ணியில் கிடந்துட்டு இந்த பாருங்க எல்லாமே தண்ணி சேரு டைனிங் செட்டப் பேக் சைடில் பாரு இரு விடாதீங்க மேலே இருந்த பக்கெட்டு கொட்ட போகுது கண்ணாடி கலத்திரும் நான் கண்ணாடி கீழே விழுந்துரு விடாது ஆ விட அங்கே நோக்கி நிற்கல கொட்ட போகுது கொட்ட போகுது அது கிட்டா ഇവിടെ കുറച്ച് തണുപ്പുണ്ടല്ലോ കുറച്ച് തണുപ്പുണ്ടല്ലോ ഏറ്റുണ്ടോ കിച്ചൻ്റെ ഇടത്തിൽ വന്നിരിക്കണം നമ്മ ഏല പോണോ ഇങ്ങനെ ഉണ്ട് ചൂട് வெளியே அப்பா இல்லை சரியான சூடப்பா நான் இதில் ஒரு கடையில் நிற்கிறோம் நாங்கள் வெள்ளக்கூடை இல்லை அடுத்த ரைடு வந்து இந்த ரைடு இதுலேருந்து அப்படியே மேலே போயிட்டு இல்லை சூடு தான்ப்பா சரியான சூடு வா செப்பல் கொண்டு போகலாம் ஒன்று எடுத்துட்டு மேலே போகிறோம் இது பேர் ஸ்லைடு 5 அப்படின்னு போட்டிருக்கான் 1 2 3 4 5 5 இருக்கனால ஓகே ஐயோ கேச்சோ எல்லா வாட்டர் பார்க்லேயும் ஸ்லிப்பர்ஸ்லாம் இல்லாமல் தான் நடக்க முடியும். இங்கே சூடு நடக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. அப்பா இதில் தான் போகிறோம். இட்டுட்டுண்ணோ அப்பா இதான் ஹைட்டு இல்லை, நல்ல ஹைட். அப்பா நல்ல ஹைட்டு, நல்லா சுற்றி கடல் வேற. சூடு தான் தாங்க முடியல. டிக்கெட் எடுத்துருக்கிறது காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகும், அப்புறம் 6 மணிக்கு க்ளோஸ் ஆகுமா, 10 to 6. இப்போ 10 to 6 வரை நம்ம உள்ளே இருந்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி அண்ணா இருக்கிறேன். நான் அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் இருக்காங்க 2 ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி 2 கொச்சிகள் இருக்குது, குழந்தைகள். ஒருத்தங்க கப்பலாக இருக்காங்க. குழந்தைகள்லாம் கொண்டு வந்தால் கிட்ஸ் பூலில் தான் விளாடுவோம் நம்ம, இல்லையா? ஆளை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ செருப்பை போட்டே. இதான் ஸ்லோ ரைட்.
எப்பா போய் போய் நல்ல நிழலாக இருக்க இடத்துல படுத்துருவோம். இது கொஞ்சம் நிழலாக இருக்குது. கொஞ்சம் சேர் ஒன்று போட்டு அம்மா பார்த்து போகிறது மாதிரி படுத்துருவோம். மேலே மரம் வச்சுருக்கேண்ணா, என்ன மரம் தெரியல, ஏதோ ஒரு பூ மரம் ஒன்று இருக்குது. சூடுக்கு மட்டும் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சமும் இல்லை சூடுக்கு. சரியான சூடு. எப்பா எப்பா வேறு வழி இல்லை, இந்த சூட்டில் தான் வரணுங்க. அதனால் இதுதான் சால்ட் வாட்டர். நம்ம அங்கே ஜோர்டானில் போகும்போது பார்த்த மாதிரி உப்பு தண்ணி. அதான் இங்கே என்னடா கூட்டமே இல்லைன்னு நினச்சேன் இல்லையா. இங்கே எப்படின்னா இப்படி தூக்கிட்டு காலை அப்படியே தூக்குனா போகிறோம், அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மோர் சால்ட் இருக்கனால. காலு மட்டும் இல்லை, கை தூக்குனாலும் போதும். இதான் சால்ட் வாட்டர். உப்பாவு கொடு, உப்பு கொடு. கடை கலந்துக்கு பதுக்கத்துக்கு இவன் சைடில் வா. வேண்டாம் வேண்டாம், எடுத்து வரல, நீ என்ன முக்கியம். ஓகே, இது வந்து ஒரு இது ஃப்ளோட்டிங் கெனால். எப்படி போகலாம் அவ்வளோதான், அப்படியே ஃப்ளோட்டிங் கெனால். மூக்கில் இப்போ தான் உனக்கு வெளியே வருது. ஐயோ, அது வேறு வீடியோ இருக்குன்றதா. சூடப்போ அந்த நிழலில் வரும்போது சூப்பராக இருக்கு. நிழலில் வரும்போது அப்படியே ஒரு என்ன சுகம். பட் வெயிலில் வரும்போது இந்த வாரம் எப்படி அடிக்கணும், 49 டிகிரி. அதில் நம்ம வாட்டர் தீம் பார்க் வந்துருக்குறோம். அப்படியா? இவ்வளோதான் ஆழம். அடுத்து நானு அப்புறம் ஒரு டைவ். ஐவா, அவ்வளோதான். டைவ் அடிச்சா அப்படி ரெடி ஆயிரும். லைக் like this, huh? You cannot go like this? Only one hand. Nice. Family ride. Family ride. Right?
pushing me here. Finish. That nail is not removed, no? No. அப்பா அதில் போய் வரும்போது காலில் ஒரு இடி, அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஃபஸ்ட் எய்டை கூப்பிட்டு 2 விரலில் பிஞ்சு போச்சு, நல்ல ரத்தம் வந்துச்சு, இல்லைனா கூப்பிட்டுருக்க மாட்டேன். அப்புறம் ஃபஸ்ட் எய்டு வந்து சரி பண்ணி விட்டு காலில் 2 பேண்டட் போட்டு அண்டர் கிரவுண்ட் வீடியோ 1 2 3. ஒரு வழியா சவுண்ட் வண்டி தட்டுவா, ஒரு வழியா முடிஞ்சு இல்லையா? டயர்டா இருக்கும், ரொம்ப டயர்ட். கரெக்டாக 10 மணிக்கு 11 மணிக்கு தண்ணியில் இறங்கினது. இப்போ வர 5 இப்போ குளிச்சுட்டு வந்ததும் தண்ணியில் தான். காலில் ஒரு அடிபட்டுச்சு, அதுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டை போட்டு அப்புறம் இப்போ வீட்டை பார்த்து போயிட்டுருக்கோம். இது வரை எதுவும் சாப்பிடல. இங்கே எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது அந்தளவு இருக்குது. இப்போ தண்ணி வந்து ஒரு ரூபா கூட கிடையாது, அது 75 காசு இங்கே உள்ள பைசாவுக்கு. ஆனால் உள்ளே வாங்கணும்னா 12 ரூபா கொடுக்கணும். 12 ரூபாயா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டிலுக்கு கொடுக்கணும். ஆமாம். சாப்பாடு ஒரு சாப்பாடு 75 ரூபா போட்டிருக்கான். வெளியில் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சாலடு அது வந்து 45 ரூபாயா, வெளியில் வெறும் 15 ரூபா தான். ஆமாம். உள்ளே ஏதோ மொத்தத்தையும் நம்ம கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே தான் இருக்காங்க போல இருக்கு. போயிட்டாங்களா அவங்க? போயிட்டாங்க போல இருக்கு. ஆமாம். ஸோ சரி, முடிஞ்சிருச்சு இந்த வ்ளாகு. அடுத்த வ்ளாகில் இன்னொரு ஊரில் பார்க்கலாம், இன்னொரு ஊரில் சந்திப்போம். அடா பாய்.